ஹலோ எவ்ரிஒன், இந்த வீடியோவில் நம்ம பிஎன்ஒய்எஸ் 2026-27 பேட்ச்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிஎன்ஒய்எஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபோனில் அப்ளிகேஷன் போடாமல் உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நெட் சென்டருக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபோனில் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே பிஎன்ஒய்எஸ்க்கு 2026-2027 அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபார் பிஎன்ஒய்எஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக கூட உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராஸ்பெக்டாஸை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டாஸை ரீட் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பிஎன்ஒய்எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல்